ஜெய் ஸ்ரீராம். சிவராத்திரி மகிமை என்ன? லூம்னிஃபெரஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையில் பூமியை நேரடியாக வந்து இறங்கும். இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அபரிமிதமான சக்தி கிடைக்கும். இதனால் பல நன்மைகள் உண்டு. இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது. எனவேதான் மகா சிவராத்திரி அன்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஈத்தர் எனப்படும் சக்திதான் இந்த உலகத்தை இயக்குகிறது. இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்து இருக்கிறது. பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம். மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி கொண்டு இருக்கிறது. வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் வருடத்தில் ஒருமுறை வரும் மாசி மாத சிவராத்திரியில் மட்டும் அபரிமிதமான அளவுக்கு சக்தி இருக்கும். ஈத்தர் சக்தி 2 விதமான தன்மைகள் பூமியை நோக்கி வரும். ஒன்று ஸ்பிரிங், 2 ஃபால். இதில் ஸ்பிரிங் சக்தி அதிகம், ஃபால் சக்தி குறைவு. மாசி மாத சிவராத்திரி வரும் ஈத்தர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது. இதற்கு தான் சக்தி அதிகம் உண்டு. ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வரும். ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும். மாசி மாதம் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும். மகா சிவராத்திரி அன்று பூமி, நிலா, சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடு இரவு 12:15 AM முதல் 12:45 AM வரை உச்சக்கட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக மிக சிறப்பு. ஈத்தர் உச்சந்தலையில் உள்ள சகஸ்ர சக்கரத்தின் வழியாக ஃபீனல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பி என்ற ஆனந்த மூலையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்கள் சுரக்கும். இந்த நேரத்தில் நமக்கு நாமே ஆசீர்வாதம் செய்து கொள்ளும் பொழுது இது நமது டிஎன்ஏவில் கெட்ட பதிவுகளை அழிக்கும் வல்லமை உள்ளது. மகா சிவராத்திரி பகலில் சக்தி கிடைக்காது. பகலில் சூரியன் இருப்பதால் ஈத்தர் சக்தி குறைவாக இருக்கும்.